Hi dears, welcome to Home Queen Treats. இன்றைக்கி நம்மளுடைய ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலில் சூப்பரான சில டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் நான் இன்றைக்கி 5 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த 5 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் வாங்க இப்போது அது என்னென்ன டிப்ஸ் அண்ட் என்ன பயனுள்ள டிப்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி பார்க்குறீங்க, சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானில் அதில் ஆப்ஷன் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ டிப் நம்பர் 1 என்னன்றதை பார்க்கலாம். இன்னும் கரெக்டாக 20 நாட்டில் ரமலான் மாதம் வரப்போகுது. ஸோ இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் சர்க்கரை தான். ஏன்னா ஜூஸ் போடுறதுக்கு எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணணும் அப்படின்னாலுமே இஃப்தார் டைமில் தேவைப்படக்கூடியது இந்த சர்க்கரை தான். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு சர்க்கரை கரையணும், ஜூஸ்க்கு கரையணும், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும் பொழுது முழு சர்க்கரை நமக்கு கரையவே கரையாது. அதுக்கு நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்றுமே கிடையாது, நம்ம ரமலான் மாதத்துக்கு ஒரு பிஃபோரான ப்ரிப்பரேஷனுக்காக அந்த சர்க்கரையை பவுடர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிறதுனால சுகர் நல்லாவே நமக்கு பவுடர் ஆயிரும். ஸோ நம்ம ரமலான் மாதத்தில் இஃப்தாருக்கு ரெடி பண்ண போகிறோம், நோன்பு திறக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னும் போது இந்த பவுடர் பண்ண சர்க்கரைன்றது எல்லாத்துலேயுமே ரொம்பவே எளிதாகவே கரைஞ்சிரும். நம்ம ஏதாவது கேக் ரெசிபி, பேக் ரெசிபி பண்ண போகிறோம், பேக்கிங்க்கு அப்படின்னா கூட இந்த பவுடர் சுகர் நமக்கு ரொம்பவே தேவைப்படும். அதனால் ரமலானுக்கு ரெடி ஆகிற எல்லாருமே முதல் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ சர்க்கரை இருந்தாலும் சரி நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். ஜூஸ் இஃப்தாருக்கு முன்னாடி போடணும்னு நினைக்கும் பொழுது இந்த சர்க்கரை அப்படியே பவுடரை போட்டால் போதும், ஒரு செகண்டில் கரைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு ஒரு கண்டெய்னரில் பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ரமலானுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுல முதல் டிப்ஸ் இதுதான். இது முஸ்லீம்க்கு மட்டும் கிடையாது, நார்மலாக நீங்கள் ஜூஸ் போடணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி பவுடர் பண்ணி சுகர் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக கரையணும், வீட்டில் டக்குன்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, டக்குன்னு ஜூஸ் ரெசிபி பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கும் போது இந்த பவுடர்ட் சுகர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பவுடர்ட் சுகரை உங்கள் வீட்டில் எப்போதுமே ஒரு பாக்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. எந்த நேரத்தில் வேணாலும் யூஸ் ஆகலாம். இப்போ டிப் நம்பர் 2 என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வீட்டில் முருங்கைக்காய் அப்படின்றது ஒரு சில நேரங்களில் கிடைக்கும். ஆனால் கிடைச்சது நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணும், ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருங்கைக்காய்னு சொல்லும் பொழுது இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக காய் அழுகி போக ஆரம்பிச்சிடும். இது ஒரு மாதம் ஆனாலுமே நல்லாவே உங்களுக்கு அழுகாமல் எப்படி நீங்கள் மரத்துலேருந்து பறிச்சிங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 டிப்ஸ் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். முதல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு காட்டன் துணி எடுத்து அந்த துணியை ஃபஸ்ட்டு தண்ணியில் நினச்சி பிழிஞ்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது இந்த மாதிரி முருங்கைக்காயில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து விட்டாலும் சரி. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த ஈரம் காய தண்ணி தெளித்து விட்டுட்டு இருந்தாலே போதும், உங்களுக்கு முருங்கைக்காய் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு டிப் ட்ரை பண்ணலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் சாம்பாருக்கோ இல்லை பொரியலுக்கோ போட போகிறீங்களோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுட்டு ஏதோ ஜிப்லாக் கவர் இல்லை கண்டெய்னர் அந்த மாதிரி எதுலேயுமே போட வேண்டாம், நார்மலான பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லாவே நாட் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே கூட உங்களுக்கு இந்த முருங்கைக்காவுடைய ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப நாளைக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்குமே இந்த ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிறதுனால நமக்கு டக்குன்னு அப்படியே எடுத்து புளிக்குழம்புலையோ சாம்பார்லேயோ போடுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த 2 டிப்பில் நீங்கள் எது வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். முருங்கைக்காய் ஃப்ரிட்ஜில் வைக்க பிடிக்காதவங்க காட்டன் துணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் 1 மந்த் ஆனாலுமே முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3 என்ன அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு ரெகுலராக காலையில் பண்ணக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு வேலைன்னா டீ இஞ்சி தட்டி போடுவோம். ஸோ இஞ்சி தட்டுறதுக்கு நம்ம தோல் சேர்த்திட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டி போடுறது கொஞ்சம் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே சேர்த்து சமைக்கிற அந்த டைமில் ஹோம் குயின்ஸான இல்லத்தரசிகளுக்கு கஷ்டமான ஒரு வேலை. ஸோ இதுக்கு நான் சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். இந்த மாதிரி கத்தியில் தோல் செத்தி எடுத்து இஞ்சி நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இன்ஸ்டண்ட்டாக நம்ம டீக்கோ இல்லை இஞ்சிக்கு நம்ம பேஸ்ட் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ஈஸியாக இந்த ஃபோர்க்கை வச்சு நம்மளால் பண்ண முடியும். நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் பூண்டு எப்படி இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு 1 ஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணுறது அப்படின்னு. அதே மாதிரி இஞ்சி
வந்து எப்படி இன்ஸ்டண்ட்டாக நம்ம பேஸ்ட்டாக ரெடி பண்ணுறது, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னும் பொழுது தட்டிக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபோக் எடுத்து நம்ம எப்படி கத்தியில் சேர்த்துவோமோ அதே மாதிரியே இந்த மாதிரி ஃபோக் வச்சு நம்ம பண்ணும் பொழுது நல்லாவே நமக்கு இஞ்சி வந்து மசிஞ்சு நமக்கு வந்து ரொம்ப குட்டி குட்டியாக ஆகிடும். நம்மளால் ஃபைனாக சாப் பண்ணால் கூட இந்த அளவுக்கு வராது, அதை விட நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ரொம்பவே குட்டி குட்டியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைமில் செஞ்சு வச்சு கூட ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மார்னிங் டீ போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஏதாவது டக்குன்னு ஒரு இஞ்சி பூண்டு வேணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படின்னும் பொழுது இது வந்து நம்ம வந்து இஞ்சியாக யூஸ் பண்ணிக்கும் போது நமக்கு ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 4 என்ன அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு வந்து காஃபி அப்படின்றது வந்து மார்னிங் அல்ல ஈவினிங் வந்து குடிச்சே ஆகணும். எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. நான் வந்து பாக்கெட்டில் தான் வாங்குவேன். அதாவது 2 ரூபா 1 ரூபா அந்த மாதிரி இருக்கிற காஃபி பவுட்ரு தான் வாங்குவேன். அதை வந்து நல்லாவே ஒரு 10-20 போல் வந்து 1 மந்த்துக்கு வாங்கி வச்சுட்டு அது எல்லாத்தையுமே கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு குட்டி ஃப்ளாஸ்கில் வந்து நான் போட்டு வச்சுக்குவேன். ஸோ இதில் வந்து காற்றும் போகாது, அதே டைம் வந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். எனக்கு வந்து ஒவ்வொரு டைமும் காஃபி போடும்பொழுது அந்த பேப்பரை கட் பண்ணி போட்டுட்டு அண்ட் அதில் மீதி கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சா காற்று போய் கட்டி விழுந்துடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே எனக்கு வரும். ஸோ எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அதனால ஒரு 10-20 பாக்கெட் வாங்கி அதெல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு குட்டி டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதுலேயுமே வந்து ஒரு சில பேர் வந்து டெய்லி யூஸ் பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால கட்டியோ இல்லை வந்து காஃபி பவுடர் வந்து குறைய வந்து நமக்கு ஈரப்பதம் மாதிரி வந்துடும். அதுக்கு வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா நல்ல வெள்ளை துணியில் குட்டியோண்டு கொஞ்சமாக அரிசி மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து முடிச்சு போட்டுட்டு அதை வந்து நம்ம அந்த காஃபி பவுடர் டப்பாவில் வந்து சேர்த்துடலாம். ஸோ உங்களுக்கு காஃபி பவுடர் டப்பா வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தாராளமாக சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இருக்கும். எனக்கு ரொம்ப குட்டி தான். பட் ஒவ்வொரு டைம் நம்ம காஃபி பவுடர் யூஸ் பண்ணும்பொழுதும் இதை எடுத்துகிட்டு பவுடர் எடுத்துக்கலாம். அது ஒன்றும் சிரமமான விஷயம் இல்லை. இது மாதிரி பண்ணுறதுனால எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த காஃபி பவுடர் வந்து நமக்கு ஈரப்பதமோ கட்டித்தன்மையோ வராமல் இருக்கும். அண்ட் இதே மாதிரியே இன்னொரு டிப்ஸும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரையில் பண்ணலாம். சர்க்கரைன்னும் பொழுது நமக்கு நாள் ஆக ஈரப்பதம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 10-20 நாளைக்கு ஒரு தடவை வெயிலில் காய வச்சு எடுக்கலாம். இல்லை அந்த வேலை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது மறந்துட்டீங்க அப்படின்னும் பொழுது இதே அரிசி டிஷ்யூ பேப்பரில் வச்சு நல்லாவே முடிச்சு போட்டுட்டு அந்த சர்க்கரையில் நம்ம வந்து போடலாம். ஏன்னா இந்த அரிசிக்கு வந்து ஈரப்பதத்தை உறிஞ்சுற தன்மை இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் அரிசி வந்து டிஷ்யூ பேப்பர்லேயோ வெள்ளை துணிலேயோ முடிச்சு போட்டு வைக்கும் பொழுது எந்த விதமான ஈரத்தையும் வந்து இது வெளிவிடாது. ஸோ சர்க்கரையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்குமே பார்த்திங்கன்னா எந்த விதமான ஈரத்தன்மையும் வராமல் இருக்கும். ஸோ இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணி கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 டிப்ஸுமே இல்லத்தரசிகளுக்கு தினம் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.